மேகதாது பிரச்சினை தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசினார். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக தமிழகம் கர்நாடகா இடையே மோதல் வலுத்துள்ளது. இந்நிலையில் வியாழனன்று பிரதமர் மோடியை கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா மேகதாது அணை கட்ட அனுமதிக்குமாறு கோரியதாக தெரிவித்தார். மேலும் இப்பிரச்சினையை தமிழக அரசியல் கட்சிகள் அரசியலாக்கி வருவதாகவும் தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீர் தொடர்ந்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்க பேரழிவில் மீட்பு பணியில் இந்தியாவின் பணி குறித்து பாராட்டு தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த மோடி, இதுபோன்ற பேரழிவுகளின் போது நிவாரணப் பணிகளில் ஈடுபட சார்க் நாடுகள் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று யோசனை தெரிவித்தார். இந்த யோசனைக்கு பாராட்டு தெரிவித்த நவாஸ் ஷெரீப், இதுபோன்ற நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று கூறினார். மேலும் நேபாளத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தியாவிலும் பலர் உயிரிழந்தது குறித்து தனது வருத்தத்தையும் இரங்கலையும் நவாஸ் ஷெரீப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சமீபத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் இந்தியாவிலும் அதேபோல பாகிஸ்தானிலும் ஏற்பட்ட பயிர் சேதம் குறித்து இருவரும் விவாதித்தனர். பிரதமர் மோடி இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் தகவல்கள் பகிர்ந்துள்ளார். நிலக்கரி சுரங்க வழக்கில் தொழிலதிபர் ஜிண்டால் பாஸ்போர்ட்டை முடக்காதது ஏன் என்று சிபிஐக்கு சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் பிற்பமில் உள்ள அமர்கோண்டா முற்காடங்கள் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பான முறைகேடு வழக்கில் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் MC குப்தா, தொழிலதிபர் நவீன் ஜிண்டால், நிலக்கரித்துறை முன்னாள் மத்திய இணையமைச்சர் தாசரி நாராயணராவ், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா, ஜிண்டால் ஸ்டீல் உள்ளிட்ட 14 பேர் மீது புதனன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை சிபிஐ தரப்பு வக்கீல் விளக்கினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பாஸ்போர்ட் குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பிய போது ஜிண்டாலிடம் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று சிபிஐ தரப்பு வக்கீல் தெரிவித்தார். இதையடுத்து நவீன் ஜிண்டாலின் பாஸ்போர்ட் முடக்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, இத்தகைய நடவடிக்கைகளில் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு முறை கடைபிடிக்கப்படுவது ஏன் என்றும் கண்டனம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மே 6ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். திருப்பதி வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக ராஜ்யசபாவில் வியாழனன்று திமுக தரப்பில் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்குமாறு கோரப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், திருப்பதி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தும் முடிவு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார். நவம்பர் 23ஆம் தேதி முதல் ரயில்வே, தபால், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். 7வது ஊதிய கமிஷன், குடும்ப ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இப்போராட்டம் நடக்க உள்ளதாக கூட்டு போராட்டக் குழுவின் தென்பகுதி ஒருங்கிணைப்பாளர் கண்ணையா வியாழனன்று அறிவித்தார். தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற கமிட்டியின் பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை கண்டித்து வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து ரயில்வே, தபால், பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து பிரிவு மத்திய அரசு ஊழியர்களும் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என டெல்லியில் 27ஆம் தேதி மதியம் நடந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திருத்தச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வியாழனன்று வாகனங்கள் வேலைநிறுத்தம் துவங்கியது. இந்த புதிய சட்டம் நிதி மற்றும் நிர்வாகத்தில் மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதாக சில மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தேசிய அளவில் AITUC, CITU, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. சில மாநிலங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவன போக்குவரத்து ஊழியர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். டாக்ஸி மற்றும் ஆட்டோ யூனியன் போன்ற அமைப்புகளும் ஸ்ட்ரைக்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் லாரிகள், சரக்கு வாகனங்கள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றன. சென்னையிலும் வேலை நிறுத்தம் நடந்தது. ஆனால் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் வழக்கம் போல இயங்கின. பெங்களூரு, டெல்லி போன்ற சில பகுதிகளில் சாலைகளில் ஓடிய ஆட்டோக்கள், டாக்ஸிகள், லாரிகள் மீது தாக்குதல் நடந்ததால் பதட்டம் ஏற்பட்டது. கேரளா செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிப்பட்டனர். மத்திய அரசின் வாகன சட்ட திருத்தத்தை எதிர்த்து வியாழனன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழகத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் முழு அளவில் போராட்டம் நடந்தது. இதனால் தமிழக எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பேருந்துகள் தமிழக எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து வரும் பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் தமிழக பயணிகள் அவதியடைந்தனர். அரசு பேருந்துகள் இயங்கிய நிலையில் தனியார் வாகனங்கள் நடமாட்டம் மிக குறைவாக இருந்ததால் வணிக ரீதியாகவும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர்.
வேலை நிறுத்தத்தை மீறி இயங்கிய பேருந்துகள் உடைக்கப்பட்டன. மத்திய அரசின் வாகன பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது. பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். புதுச்சேரியில் 10 தொழிற்சங்கங்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்ததால் சாலைகள் வெறிச்சோடின. போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டன. புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே 2 பேருந்துகளும் ஒரு தனியார் பேருந்தும், வெங்கடா சுப்பா ரெட்டியார் சிலை அருகே ஒரு லாரியும் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. திருவாரூரில் ஆட்டோ போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் மத்திய அரசு புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் வியாழனன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2000 லாரிகள், 1500 ஆட்டோக்கள், கார் மற்றும் வாடகை வாகனங்கள் முற்றிலுமாக இயங்கவில்லை. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. மத்திய அரசின் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மத்திய அரசின் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தை வலியுறுத்தி வெள்ளியன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடந்தது. இப்போராட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை மாநகர மோட்டார் வாகன தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இச்சட்டம் அமல்படுத்தப்பட்டால் வாகன உற்பத்தியாளர்கள் வைத்ததுதான் சட்டமாகும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் 15 கிலோமீட்டர் தூர நடைப்பயணத்தை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் துவக்கினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பல்வேறு பிரச்சினைகளில் விவசாயிகள் சிக்கி உள்ளனர். குறிப்பாக அமராவதி மாவட்டத்தில் இவ்வாண்டில் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை ஆராயவும் ஆறுதல் கூறவும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வியாழனன்று விதர்பா மண்டலத்தில் உள்ள குஞ்சி கிராமத்தில் இருந்து நடைப்பயணம் துவக்கினார். அங்கிருந்து ராமகவுண்ட் வரை செல்லும் ராகுல் இடையில் 5 கிராமங்களில் மக்களை சந்திக்கிறார். அவருடன் மகாராஷ்டிர காங்கிரஸ் தலைவர் அசோக் சவான் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களும் செல்கின்றனர். ஏற்கனவே செவ்வாயன்று பஞ்சாபில் சில கிராமங்களுக்கு சென்ற ராகுல் அங்குள்ள கொள்முதல் நிலையங்களையும் பார்வையிட்டார். 2G வழக்கு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதிக்குமாறு சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள ஒருவர் லஞ்சம் தர முயன்றது தொடர்பான வீடியோ ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்ய அனுமதிக்குமாறும் சிபிஐ தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது. இவ்வழக்கு விசாரணையை வரும் ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான அமர்வு வியாழனன்று உத்தரவிட்டது. பஞ்சாப் மாநிலம் மோகாநகர் அருகில் பாலியல் பலாத்காரத்துக்கு உடன்பட மறுத்த 14 வயது சிறுமி ஓடும் பேருந்தில் இருந்து குதித்தார். அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். பேருந்தில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சிறுமியின் தாய் உயிருக்கு போராடி வருகிறார். புதன்கிழமையன்று இரவு மோகா பதின்டா நெடுஞ்சாலையில் மோகாநகர் அருகில் இந்த கொடூரம் நடந்துள்ளது. தனது 13 வயது மகன் மற்றும் 14 வயது மகளுடன் 35 வயது தாய் ஆர்பிட் பஸ் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் ஏசி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த சிறுமியை பேருந்து நடத்துனர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். பேருந்தை நிறுத்தும்படி அந்த குடும்பத்தினர் சத்தம் போட்டனர். ஆனால் ஓட்டுநர் வேகமாக பேருந்தை செலுத்தினார். பலாத்காரம் செய்யப்படும் அபாயத்தில் இருந்து தப்பிக்க அந்த சிறுமி ஓடும் பேருந்தில் இருந்து குதித்தார். இதையடுத்து சிறுமியின் தாயையும் பேருந்தில் இருந்து நடத்துனர் தள்ளிவிட்டார். சில பயணிகள் இருவரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுமி இறந்துவிட படுகாயமடைந்துள்ள தாய் உயிருக்கு போராடி வருகிறார். ஓட்டுநரும் நடத்துனரும் தலைமறைவான நிலையில் வியாழனன்று காலை அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட ஆர்பிட் பஸ் சர்வீஸ் நிறுவனம் பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நெல்லை வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் அத்துறையின் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமை பொறியாளர் செந்தில் உடல்நலத்தை காரணம் காட்டி நெல்லை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடியானது. இந்நிலையில் நெல்லை நீதிமன்றம் தனது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை கிருஷ்ணமூர்த்தி நாடினார். வியாழனன்று அவரது மனு நீதிபதி கே கல்யாணசுந்தரம் முன் வந்தது. அரசு தரப்பில் சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் கிருஷ்ணமூர்த்தியின் ஜாமீன் மனு தள்ளுபடியானது. முத்துக்குமாரசாமி வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் நீதிமன்ற காவல் மே 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேளாண் துறை தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான காவல் முடிந்த நிலையில் வியாழனன்று காணொலி காட்சி மூலம் நெல்லை நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களது முன்ஜாமீன் மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இருவரையும் மே 14ஆம் தேதி வரை காவலில் வைக்க நெல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொத்தனார் கொலை வழக்கில் 6 நபர்களை கைது செய்த புதுச்சேரி போலீசார் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த கொத்தனார் கண்ணன் கடந்த 24ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். எதிரிக்கு உளவு பார்த்ததால் இக்கொலை நடந்ததாக தெரியவந்தது. தீவிர நடவடிக்கை எடுத்த போலீசார் பிள்ளைச்சாவடி ஐயனார் கோவில் முந்திரி தோப்பில் பதுங்கியிருந்த 6 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 வீச்சரிவாள், 3 கத்திகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வைபவம் வியாழனன்று கோலாகலமாக நடந்தது. மதுரை சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று முதல் தினமும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். செவ்வாயன்று மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய வைபவமான திருக்கல்யாணம் வியாழனன்று வெகு விமர்சையாக நடந்தது. மணக்கோலத்தில் காட்சியளித்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாபிடை அம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருக்கல்யாணத்திற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து பவளக்கனிவாய் பெருமாளும் முருகப்பெருமானும் வந்திருந்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்திற்கான ஏற்பாட்டில் பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து பணிகளை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வியாழனன்று காலை நடந்தது. சுவாமி அம்மன் திருக்கல்யாணத்தை ஒட்டி 75,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் விருந்து நடந்தது. பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த விருந்திற்கு தேவையான காய்கறிகளை மார்க்கெட் வியாபாரிகளும், மளிகைப் பொருட்களை மளிகை வியாபாரிகளும் அன்பளிப்பாக வழங்கினர். காய்கறிகளை வெட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் தானாக முன்வந்து பணிகளை மேற்கொண்டனர். விருந்து நிறைவு பெற்றதும் அம்மனுக்கு திருமண மொய் வழங்கும் வைபவம் நடந்தது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் உயர்ந்து 20,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,568 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் உயர்ந்து 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,450 ரூபாயாக இருந்தது. தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரான ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வங்கியில் வாங்கிய கடனை செலுத்தாததால் அவருடைய வீடு, அலுவலகத்தை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கையகப்படுத்தியது. அந்நியன், தசாவதாரம் ஆகிய படங்களை அதிக பட்ஜெட்களில் தயாரித்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் பூலோகம் போன்ற படங்களை பெரிய பட்ஜெட்டில் தயாரித்ததால் கடனில் சிக்கினார். பல்வேறு கடன் பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியானாலும் பூலோகம் இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் திரைப்படம் தயாரிப்பதற்காக வாங்கிய 96 கோடியே 75 லட்சம் ரூபாயை செலுத்தாததால் சென்னை அசோக் நகரில் உள்ள ரவிச்சந்திரன் அலுவலகம், அபிராமபுரத்தில் உள்ள வீடு மற்றும் வேலூரில் உள்ள அவரது தியேட்டர்கள் ஆகிய சொத்துக்களை கையகப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளராக வலம் வரும் ஆஸ்கர் ரவிச்சந்திரனின் சொத்துக்கள் முடக்கப்பட்டது திரையுலகினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.